தமிழ் சினிமாவில் தடம் படத்திற்குப் பிறகு மீண்டும் அருண் விஜய் இரட்டை வேடத்தில் களம் இறங்கியுள்ள படம் ரெட்டத்தல. மான் கராத்தே இயக்குனர் கிரிஷ் திருமுருகன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படம் பாண்டிச்சேரியை பின்னணியாகக் கொண்டது. சாதாரண பின்னணி கொண்ட அருண் விஜய் ஒரு ஹோட்டலில் வேலை செய்யும் சித்தியை காதலிக்கிறார். மாடலிங் கனவு மற்றும் கோடீஸ்வர வாழ்க்கையின் மீது தீராத தாகம் கொண்ட சித்தி, அருண் விஜயை போலவே உருவ ஒற்றுமை கொண்ட ஒரு கோடீஸ்வரனை சந்திக்கிறார். தன் காதலன் அந்த கோடீஸ்வரனாக மாறினால் சொத்துக்கள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும் என சித்தி போடும் ஒரு பயங்கரமான திட்டம் உண்மையில் முடிகிறது. ஆனால் இருந்த அந்த கோடீஸ்வரன் ஒரு சாதாரண நபர் அல்ல. அவர் பாரோலில் வெளிவந்த ஒரு பயங்கரமான ஹிட்மேன் என்பது தெரியவரும்போது கதை சூடுபிடிக்கிறது. அந்த கொலையாளிக்கு இருக்கும் எதிரிகளிடம் இருந்து தப்பித்தாரா அல்லது சிக்கினாரா என்பதே மீதி கதை. ஆக்ஷன் காட்சிகளில் அருண் விஜய் எப்போதும் ஒரு தனி முத்திரை பதிப்பவர். இந்த படத்திலும் 2 கதாபாத்திரங்களுக்கும் பெரிய அளவில் தோற்ற மாற்றங்கள் இல்லை என்றாலும் தனது உடல் மொழி மற்றும் மேனரிசங்கள் மூலம் இரண்டையும் அழகாக வேறுபடுத்தி காட்டியுள்ளார். குறிப்பாக ஹிட்மேன் கதாபாத்திரத்தின் மிரட்டலான ஆட்டிடியூட் ரசிகர்களுக்கு பெரிய விருந்து. நாயகி சித்திக்கு இது ஒரு சவாலான கதாபாத்திரம். காதலுக்காக எதையும் செய்பவராக இல்லாமல் பணத்திற்காக காதலை பயன்படுத்தும் ஒரு நெகட்டிவ் நிழல் கொண்ட பாத்திரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு சாடிஸ்ட் வில்லியாக அவர் காட்டும் நடிப்பு சில இடங்களில் பாராட்டை பெற்றாலும் சில காட்சிகளில் அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் செட் ஆகவில்லையோ என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது. சாம் சி. எஸ். பின்னணி இசை படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஒவ்வொரு எலிவேஷன் காட்சிகளிலும் விஜயம் அதிர வைக்கிறது. ஒளிப்பதிவு பாண்டிச்சேரியின் அழகையும் ஆக்ஷன் காட்சிகளின் தீவிரத்தையும் சரியாக படம் பிடித்துள்ளது. படத்தின் முதல் பாதி மெதுவாக நகர்வது சற்று தொய்வைத் தருகிறது. 2ஆம் பாதியில் வரும் மாஃபியா கும்பல் மற்றும் பழைய பாணி வில்லன் கதாபாத்திரங்கள் படத்தின் அழுத்தத்தை குறைக்கின்றன. ஜான் விஜய் தனது வழக்கமான பாணியில் வந்து செல்கிறார். தடம் அளவிற்கு ஒரு புத்திசாலித்தனமான த்ரில்லராக இது அமையாவிட்டாலும் அருண் விஜயின் அதிரடி நடிப்பு மற்றும் சாம் சி. எஸ் இசைக்காக ஆக்ஷன் பிரியர்கள் ஒருமுறை பார்க்கலாம். பழைய மசாலா கதையை புதுவிதமான ட்விஸ்டுகளுடன் கொடுக்க முயற்சி செய்துள்ளார் இயக்குனர்.